நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. டேய், இவ்வளவு நாள் வெளியே தான் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்த, இப்ப சொந்த வீட்டுக்குள்ளேயே பொறுக்கித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? உன்னை நீ தோலை உரிச்சு தொங்க விடல. நீங்க சும்மா இருக்க மாச்சி, எல்லாம் நீங்களும் இந்த அமுதாவை கொடுக்கிற இடம் தான். இவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். இவனையெல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டான். நல்ல நாள் போட்டாதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். என்ன வச்சு என்ன கேட்க சொல்றீங்க? இவன் புத்தி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சின்ராஸோட தங்கச்சிக்கு உனக்கு கல்யாணம் பேசலாம்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிருக்கு. இந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற பொண்ணு, அதுவும் அதுக்கு பாவம் அம்மா அப்பா கிடையாது, நம்மள நம்பி நம்ம வீட்டுல இருக்குது. அந்த பொண்ணு கிட்ட போய் என்ன பண்ணானா? நான் வரும்போது அந்த பொண்ணு கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேளுங்க மாச்சி. என்ன மாச்சி சொல்றீங்க? ஐயோ ஆமலே கதிரே, நீ கோவப்படாதலே. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பறாவலே. இந்த விஷயத்தை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் பாவம் ரெண்டு கிடந்து முழிச்சிட்டு கிடக்குவோ. என்ன மாச்சி சொல்றீங்க? டேய், அம்மாச்சி சொல்றது உண்மையாடா? அது ஆமா மாமா, நானும் ஷைலஜாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம் மாமா. என்னது? அடிக்கிறதா? இவனால அப்படியே மிதிச்சு கொண்டாலும் எனக்கு ஆத்திரம் தீராது. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி 2 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப வந்து இந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் சம்மதிக்கிறதுக்கு முன்னால இருந்தே அவன் சைலஜாவை காதலிச்சிட்டு தாமலே இருக்கா. என்னது? அதுக்கு முன்னால இருந்து காதலிச்சிட்டு இருக்கானா? டேய், அப்புறம் எதுக்குடா சின்ராஸோட தங்கச்சி கட்டிக்கிறதுக்கு சம்மதம் சொன்ன? அது வந்து மாமா, எனக்கு ஏதோ இருந்த நிலைமையில தெரியாம சொல்லிட்டேன் மாமா. தெரியாம சொல்லிட்டியா? மாமா, இவனையெல்லாம் அடிச்சு கொன்னா கூட உனக்கு புத்தி வராதமாச்சி. டேய், உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்ற, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லி வீட்டுல எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பொண்ணுங்களோட வாழ்க்கைனா அவ்வளவு விளையாட்டா போச்சாடா? ஐயோ மாமா, நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணல மாமா. நான் ஷைலஜாவை தான் லவ் பண்றேன். ஆனா சஞ்சனாவை தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல மாமா. கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஏண்டா, அதை எப்படா வந்து சொல்லுவ? அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவியா? என்னமாச்சு பேசுறீங்க? கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, கல்யாணத்தை நிறுத்துறது அங்க இருக்கட்டும். இப்ப இந்த விஷயம் நான் பார்த்ததுனாலதான் எனக்கு தெரிஞ்சது. இதே நான் பாக்கலன்னா எனக்கு இப்ப கூட தெரிஞ்சிருக்காது. அங்க அந்த பொண்ணு என்னடானா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. இவன் என்னடானா இவ்வளவு காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப கல்யாண சமயத்துல வந்து எனக்கு அந்த பொண்ணை விருப்பம் இல்ல, நான் இவ்வளவுதான் காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுது? இவனுக்கு இதெல்லாம் என்ன விளையாட்டா போச்சாமாச்சு? இல்லை கதிரா, ஏதோ தெரியாம பண்ணிட்டாளே. ஆனா இந்த விஷயத்தை எப்படி உன்கிட்ட சொல்லணும்னு தெரியாம தாமலே அவ தவிச்சிக்கிட்டு கிடந்தான். இப்பதான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல கதிரே. அவனை மன்னிச்சிரலே. அந்த சின்ராஸ் கிட்ட சொல்லி புரிய வச்சு எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி இவனையும் அந்த சைலஜா பிள்ளையும் சேர்த்து வச்சிரலே. பாவம்ல அதுங்க. இல்லமாச்சி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இவனை மன்னிக்க முடியாது. டேய், இதுக்கப்புறம் அக்கா மாமான்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்த வெளியே போட முதல்ல. நீங்க சும்மா இருக்க மாச்சி. இதுக்கப்புறம் இவங்க மூஞ்சிலேயே முடிக்க கூடாது. போட வெளியே. ஆமாண்டா, தீரன் அண்ணாக்கு குட்டி பாப்பா வந்திருக்கு. போலாம் போலாம், இப்ப நம்ம எல்லாருமே போய் குட்டி பாப்பாவை பார்க்கலாம். போலாண்டா. எங்க எப்படியோ சீதாக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. நான் கூட ரொம்ப நேரமா குழந்தை பிறக்கலன்னதும் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேங்க. இல்ல ஐஷு, அது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வேற வழியில ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னதும் ஆப்ரேஷன் பண்ணியே குழந்தைய எடுத்தாச்சு. ஆனா குழந்தையும் சீதாவும் சேஃபா தான் இருக்காங்க. சரிங்க, ஆப்ரேஷன் போது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. குழந்தை நல்லா இருக்கே, அதுவே போதும். அப்புறம் எனக்கு குழந்தைய உடனே பார்க்கணும் போல இருக்குங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். போலாம் ஐஷு. ஆனா சீதாக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு போகணும்ல. அமுதானி வேற அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதான் நான் வரும்போது வீட்டுல அம்மாச்சி கிட்ட போய் சொல்லிட்டு தான் வந்தேன். அம்மாச்சி ஏதோ சாப்பிடறதுக்கெல்லாம் ரெடி பண்றேன்னு சொன்னாங்க. சீதாக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அவங்க கொடுப்பாங்க. நம்ம அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம்.
சரிங்க. அப்புறம் அம்மாச்சியும் குழந்தைய பார்க்கணும்னு சொன்னாங்க, அவங்களையும் கூட்டிட்டு போலாமா? சரி ஐஷு, முதல்ல அவங்க சீதாக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணட்டும். அதுக்கப்புறமா அம்மாச்சியும் கூட்டிட்டு நம்ம 3 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீயும் தாண்டா அம்மோ, பின்ன உன்னை விட்டுட்டா போவோம். உன்னையும் கூட்டிட்டு தான் போறோம். நம்ம எல்லாரும் போய் குட்டி பாப்பாவை பார்க்கலாம். டே அம்மோ, குட்டி பாப்பா இப்போ பலூன் எல்லாம் வச்சு விளையாடுற அளவுக்கெல்லாம் ஆகலடா. குட்டி பாப்பா இப்பதானே பிறந்திருக்கு. குட்டி பாப்பாக்கு நீ பலூன் காமிச்சா கூட தெரியாது. குட்டி பாப்பா வீட்டுக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பலூனு பொம்மை எல்லாம் காமிச்சு விளையாட்டு காமிக்கலாம். எங்க ஆபரேஷன்ங்கிறதுனால எப்படியும் ஒரு வாரம் ஆயிடுமாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு? ஒரு வாரம் தேவைப்படாது ஐஷு. நார்மலா இருந்திருந்தா 3வது நாளே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆபரேஷன்ங்கிறதுனால ஒரு 4 நாள் 5 நாள் பார்க்கலாம். சீதாவும் பாப்பாவும் நார்மலா இருக்காங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஆமாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அப்புறம் நீங்க வேற இருக்கீங்களே, அதனால பிரச்சனை இல்ல. நம்ம சீக்கிரமாவே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாங்க. சரி ஐஷு, நம்ம சீதாக்கு தானே, சீக்கிரமா கூட்டிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பாத்துக்கலாம். சரிங்க. அப்புறம் இப்போ உடனே போய் குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு. வாங்க சீக்கிரமா போய் குழந்தைய பார்க்கலாம். போல ஐஷு, நீ ரெடியா தானே இருக்க? சரி நட போலாம். என்னம்மா ஐஸ்வர்யா, எங்கேயோ காலையிலேயே போகணும்னு பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, அது சீதாவுக்கு குழந்தை பிறந்திருக்குல்லப்பா, அதான் ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தைய பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். என்னம்மா ஐஸ்வர்யா, குழந்தைய பார்க்கறதுக்கு எதுக்கு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? அதுவும் இல்லாம நீ மாசமா வேற இருக்க. இப்ப அவ்வளவு தூரம்லாம் போய் ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய பார்க்கணும்னு ஏதாவது இருக்கா? எப்படியோ குழந்தை பிறந்தா வீட்டுக்கு தானே வர போறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டா பத்தாதான்? அதுக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல தானப்பா. அதுவும் இல்லாம நானுமே செக்கப்புக்கு அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. அவரு பார்த்து மெதுவாக தான் கூட்டிட்டு போவாரு. நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம்ப்பா. ஐஸ்வர்யா, அப்பா சொல்றது சரிதான். இவ்வளோ நாள் உனக்கு செக்கப்புக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அது வேற. ஆனா இதுக்கப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படிலாம் ஒன்றும் அவ்வளோ தூரம் போக வேண்டாம். எதுக்கு உனக்கு செக்கப்புக்கு காமிக்கிறதுக்கே அவ்வளோ தூரம் அந்த ஆஸ்பத்திரியில் போய் காட்டணும்னுலாம் எதுவும் இல்லை. இங்கே பக்கத்துலேயே எங்கேயாவது காமிக்கலாமான்னு நானும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னமா பேசுறீங்க? ஏதோ வேற யாருடைய ஹாஸ்பிட்டலையோ பத்தி பேசுற மாதிரி பேசுறீங்க. அது எங்களோட ஹாஸ்பிட்டல்மா. நாங்க அங்கதான் காமிச்சிட்டு இருக்கோம். எனக்கு பிரசவமும் அங்கதான் பார்க்க போறோம். நீங்க என்னடா வேற எங்கேயோ காமிக்கணும்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. இங்க பாருமா, அது உங்க ஆஸ்பத்திரியா இருக்கலாம். ஆனா அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு போய் பார்க்கணும்னு என்ன இருக்கு? இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில பார்த்தா பத்தாதா? அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரிங்கிறது எல்லாம் ஒண்ணு தானே. அப்புறம் பிரசவங்கிறது அம்மா வீட்டு சைடு பாக்குறது. நமக்கு எது வசதியா இருக்கோ அங்கதான் பார்க்க முடியும். என்னமா பேசுறீங்க? உங்களுக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக சொந்த ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு யாராவது வெளியில போய் பாப்பாங்களா? ஐஷு, கொஞ்சம் சும்மா இரு. அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணணுமேங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. நீயும் கூட சேர்ந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. இல்லங்க, அம்மா என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்களா? நம்ம ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நம்ம வெளியில போய் பார்க்கணுமாமா. இதெல்லாம் நியாயமா இருக்காங்க? நியாயமா இல்லைன்னு தெரியுதுல்ல. அவங்களே ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. நீயும் கூட சேர்ந்து ஆர்கியூ பண்ணாத. சரிங்க. அம்மா, சரி, எனக்கு காமிக்கிறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாமா. இப்போ சீதாக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, எப்படியும் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். எனக்கு உடனே குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு. நாங்கள் போய் குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறோம்மா. என்னம்மா ஐஸ்வர்யா, அது இங்க 15 நாள் இருக்கணும்னு தானே வந்தீங்க. இப்போ என்னடானா குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைய போய் பார்க்கணும்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் ஆஸ்பத்திரி பக்கத்துல தான் வீடு இருக்கு, ஒரு 2 நாளைக்கு வீட்டுல இருந்துட்டு போவோம்னு சொல்லுவாரு. அப்புறம் அங்க ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு வருவீங்க. அதுக்குள்ள குழந்தை வந்துருச்சு, இங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அங்க போய் ஒரு 2 நாளைக்கு இருக்கணும்னு சொல்லுவாரு. இப்படியே அங்க இங்கனால இருந்துட்டு இங்க 15 நாள் முடிஞ்சு போச்சு, நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்புறோம்னு கிளம்பி போயிருவீங்க. இல்ல, இதுதான் இங்க 15 நாளைக்கு இருக்க வைக்கிறேன்னு சொன்னதா? இங்க பாருமா, உன்ன 15 நாளைக்கு நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்து இருக்க சொன்னது. இப்படி நீங்க அங்க இங்கன்னு போய் இருந்துட்டு 15 நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கிளம்பி போறதுக்காகவா இங்க வந்தீங்க? என்னப்பா பேசுறீங்க? அதுக்குன்னு சீதாக்கு குழந்தை பிறந்திருக்கு, போய் பார்க்க கூட போக கூடாதாப்பா? பாருங்க, வேண்டாங்கல. ஆனா இங்க இருக்கிற 15 நாள் இங்க நம்ம வீட்டுல மட்டும்தான் இருக்கணும். உன் புருஷன் வீட்டுக்கு போய் 15 நாள் இருப்பீங்கல்ல, அந்த 15 நாள்ல நீங்க எங்க வேணா போங்க, யார வேணா போய் பாருங்க. என்னப்பா பேசுறீங்க? இங்க 15 நாள் இருக்கிறோம்னு சொன்னா உடனே இங்க 15 நாள் வீட்லயே தான் இருக்கணும், வெளிய எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இது என்ன ஜெயிலாப்பா? என் புருஷன் இங்க 15 நாள் இருக்கலாம்னு சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்து இருக்க வச்சதே பெரிய விஷயம்ப்பா. இதுல வேற நீங்க எங்கேயும் போக கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு நாங்க என்ன உங்க அடிமையாப்பா? மாமனார் வீட்டுல வந்து மருமக இருக்கிறதா இருந்தா கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தான். என்னப்பா பேசுறீங்க? உங்களுக்காக யோசிச்சு அவர் இங்க வந்து இருக்கணும்னு சம்மதிச்சாரே, அதுக்கு அவருக்கு இதுவும் தேவைதான், இதுக்கு மேலயும் தேவைதான். ஐஷு, சும்மா இரு. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இப்படி பொறுமையாரு சொல்லிதான் அவர் என்னெல்லாம் பேசுறாருன்னு பாத்தீங்களா?
இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு அவர் மேல என்ன வேணா கோவம் இருக்கலாம், ஆனா அதுக்காக அவரை நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஐஸ்வர்யா, என்னம்மா அப்பா கிட்ட இப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? மா, மரியாதை இல்லாம பேசுறது நானா இல்ல அவராமா? இல்ல, அப்பாவை சொன்னது உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தாமா என் புருஷன் சொன்னா எனக்கும் கோவம் வரும். உங்களுக்காகவும் எனக்காகவும் யோசிச்சுதான் இங்க 15 நாளைக்கு இருக்கணும்னு முடிவு பண்ணி அவரை நீங்க கூட்டிட்டு வந்தாரு. அப்படிப்பட்ட மனுஷனை இங்க வந்து இருக்கிறதுக்கு அவர் அடிமை மாதிரி நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. அப்படி அடிமை மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் என் புருஷனுக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. ஏங்க, இதுக்கு மேல இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க கூடாது. வாங்க போலாம். ஐயோ, நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க அவர் உங்களை பார்த்து நீங்க இந்த வீட்ல அடிமை மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. இதுக்கு மேலே பொறுமையா இருப்பீங்களா? வாங்குங்க போலாம். என்னம்மா ஐஸ்வர்யா, அப்பா ஏதோ தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அதுக்குன்னு உன் புருஷன் தான் முக்கியம், அம்மா அப்பா முக்கியமே இல்லைன்னு சொல்லிடுவியா? சொல்லுங்கம்மா, எனக்கு என் புருஷனை விட வேற யாரும் முக்கியம் இல்லதான். என் புருஷனுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும், அது என்ன பெத்த அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி. வேண்டாம் ஐஸ்வர்யா, ஏற்கனவே இந்த அம்மா அப்பா முக்கியம் இல்லைன்னு அவன் கூட போய் நிறைய பட்டுட்ட. திரும்பவும் அதே தப்ப பண்ணாத. இப்பவும் இந்த அம்மா அப்பா முக்கியம் இல்லைன்னு நீ அவன் கூட போனேன்னா ரொம்ப கஷ்டப்படுவ. இல்லப்பா, என் புருஷன் கூட போனா என்னைக்கு நான் கஷ்டப்பட மாட்டேன். அவர் என்ன கஷ்டப்படவும் விட மாட்டாரு. ஆனா இங்க இருந்து நீங்க அவரை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுத்துறத பார்க்கும்போது தான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு என்ன பார்க்கணும்னா நீங்க அங்க என் வீட்ல வந்து பாருங்க. வரமாட்டோம்மா, நீ மட்டும் இப்ப இங்க இருந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னை பாக்குறதுக்கும் நாங்க வரமாட்டோம். இப்படி ஒரு அம்மா அப்பா இல்லைன்னு நீ நினைச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம்ப்பா. பெத்த பொண்ணோட வாழ்க்கை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிற உங்களை மாதிரி அம்மா அப்பா கூட இருக்கிறத விட இல்லன்னே நான் நினைச்சுக்கிறேன்ப்பா. ஐஷுமா, எங்க அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு கேட்டீங்கல்ல, இதுக்கு மேல எப்படிங்க நீங்க பொறுமையா இருக்கீங்க? நீங்க இருங்க, ஆனா என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் அவங்க என்னைக்குமே மாற போறது இல்லைன்னு. ஆனா நீங்க தான் அவங்க மனசை மாத்திடுவேன்னு கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க மனசு என்னைக்குமே மாறாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறத விட அவங்களோட பிடிவாதமும் அவங்களோட கௌரவமும் தான் முக்கியம். அப்படிப்பட்ட அம்மா அப்பா எனக்கு தேவையே இல்லைங்க. எனக்கு இப்படி ஒரு அம்மா அப்பாவே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். வாங்க போலாம். மச்சி, என்ன மச்சி சொல்றீங்க? ஐயோ ஆமட்டி மருமவளே, கதிர உன் தம்பியை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கான். நான் எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறான். வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டான். இவனாவது எந்திரிச்சு போய் தொலைஞ்சாண்டா பரவாயில்ல, அதுவும் செய்யாம கதிரோட காலை பிடிச்சுக்கிட்டு கிடக்கான். இந்த பையன் அடி வாங்கி செத்துருவான் போல. நீ முதல்ல போய் கதிர்கிட்ட சொல்லி புரிய வை. அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லு மருமவளே. ஐயோ மச்சி, எதுக்கு மாமா அன்பை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு? அதை சொல்லுங்க முதல்ல. ஐயோ எட்டி மருமவளே, அது உன் தம்பியும் அந்த சைலஜா பொண்ணு ஒருத்தர் விரும்புறாவோ. அந்த விஷயம் கதிருக்கு தெரிஞ்சிட்டு அதனாலதான் அவன் போட்டு உன் தம்பி அடிச்சுக்கிட்டு கிடக்கான். என்னது, அன்பு சைலஜாவை விரும்புறானா? ஐயோ ஆமட்டி மருமவளே. என்ன மச்சி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இந்த அன்பு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இத பத்தி எல்லாம் சொல்லல. ஐயோ டி மருமவளே, அவன் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னம்டா, நீ போய் அப்படியே கதிர்கிட்ட சொல்லிடுவியோன்னு பயத்துல நம்மள சொல்லாம விட்டுட்டான். என்ன மச்சி இது? அதுக்குன்னு இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லிருந்தா இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை வரதுக்கு நான் விட்டுறப்பனா? ஐயோ சரி டி மருமவளே, அவன் சொல்லாம விட்டுட்டான். இப்போ அதுக்கு என்ன செய்ய? இப்போ வேற கதிருக்கு தெரிஞ்சு அவனை போட்டு அடிச்சிட்டு கிடக்கான். இப்போ நீ தான் போய் கதிர்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லணும். நீ கொஞ்சம் போட்டி மருமவளே. ஐயோ கடவுளே. சரியா மச்சி, நான் போய் மாமாட்ட பேசுறேன். போட்டி மருமவளே, போய் அவனுக்கு எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வச்சு அந்த அன்பு பையில அடிக்க வேண்டாம்னு சொல்லி அந்த சைலஜா பிள்ளைய அவனையும் சேர்த்து வச்சிருடி. சரியா மச்சி, நான் போய் மாமா கிட்ட பேசுறேன். அப்புறம் சீதா, இடி மருமவளே, சீதாவையும் பிள்ளையும் நான் பாத்துக்கிறேன் மட்டி. நீ முதல்ல போய் அந்த அன்பு பையில பாரு. அவன் அடி வாங்கி செத்துருவானாட்டு இருக்கு. நீ போய் அவனை பாருடி. சரியா மச்சி, நான் போய் பாக்குறேன். நீங்க சீதாவை பாத்துக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் பாப்பா